பிரதி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர்கள் தமிழன் கோகுல் மீது மதுரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு பிஸ்மி மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அவதூறாக பேசுதல், கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து காவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விவரங்களை காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையிலும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்குடைய பின்னணி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவதூறு வழக்குகளில் பாரபட்சமான நடவடிக்கை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்தது. ஏனென்றால் மதுரையை சேர்ந்த நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் தாக்கல் செய்தார் ஒரு மனு. அந்த மனுவில் யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிஸ்மி தனியார் யூடியூப் சேனலுக்கு கடந்த ஜூலை 3ஆம் தேதி அளித்த பேட்டியில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக ஆதாரமற்ற அடிப்படை குற்றச்சாட்டுகளை, ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை தெரிவித்திருந்தார் என்றும், தமிழன் கோகுல் தனது முகநூல் பக்கத்தில் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை பதிவிட்டு சீமான் மீது தனிநபர் தாக்குதலை செய்கிறார் என்றும், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே சீமான் மீது அவதூறு பரப்பிய பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்த மனுவை நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரித்தார். அப்போது நீதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீதிபதி இது குறித்து பேசும்போது, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், சீமான் தவிர்க்க முடியாத தலைவர்கள் ஒருவராகவே இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக திமுக எம்எல்ஏவை போலீசார் உடனடியாக கைது செய்கிறார்கள். ஆனால் சீமானை அவதூறாக பேசியவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கண்டனத்தையும் நீதிபதி பதிவு செய்தார். மனுதாரர் தரப்பில் பழனி கோயில் நிலப்பதிவு தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் குறித்து வீடியோ வெளியிட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். சீமானை அவதூறாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று கூறப்பட்டது மனுதாரர் தரப்பில். பின்னர் நீதிபதி அவதூறு வழக்குகளில் பாரபட்சமான நடவடிக்கை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஒரு குட்டு வைத்தது என்று சொல்லலாம். மதுரை சைபர் கிரைம் போலீசார் சீமான் தொடர்பான மார்பிங் புகைப்படங்களை உடனடியாக அகற்றவும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசாரணை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த நீதிமன்றத்தினுடைய குட்டை அடுத்து போலீசார் விரைந்து செயல்பட்டு சீமானுக்கு எதிராக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்த அந்த விவரங்களையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள்.